ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ முதல்ல போ நான் அப்புறம் வரேன். நீ முதல்ல போ நான் அப்புறமா வரேன். நீ ஃபஸ்ட்டு போ நான் பின்னாடியே வரேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You go first, I will come later. You go first, I will come later. You go first அப்படின்னா நீ முதல்ல போ. I will come later, நான் அப்புறமா வரேன். You go first, I will come later. So next one, அவன் தான் ஃபஸ்ட்டு போனான், அவன் தான் முதல்ல போனான், நான் அப்புறமா தான் போனேன். அவன் தான் முதல்ல போனான், நான் அப்புறமா தான் போனேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He went first, I went later. He went first, I went later. He went first. Went அப்படின்னா போனான். ஸோ go அப்படின்னா போகிறது, went அப்படின்னா போனான். He went, அவன் போனான். First முதல்ல. And I went later, நான் அப்புறமா போனேன். அவன் முதல்ல போனான், நான் அப்புறமா போனேன். He went first and I went later. So next one, அங்கே முதல்ல யார் போனா? அங்கே முதல்ல யார் போனா? முதல்ல அங்கே போனது யார் அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who went there first? Who went there first? Who went there? யார் அங்கே போனா? First முதல்ல. யார் அங்கே முதல்ல போனா? Who went there first? So next one, எல்லாமே அவசர அவசரமாக நடந்துட்டு. எல்லாமே அவசர அவசரமாக நடந்துட்டு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything happened in hurry. Everything happened in hurry. Everything அப்படின்னா எல்லாமே. Happened அப்படின்னா நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. In hurry அப்படின்னா அவசர அவசரமாக, எல்லாமே அவசரத்தில் நடந்துச்சு. Everything happened in hurry. So next one, இதை பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ அவசரப்படுற? இதை பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ அவசரப்படுற? பொறுமையாக பண்ணலாமே, ஏன் இவ்வளோ அவசரப்படுற அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you in such a hurry to do this? Why are you in such a hurry to do this? Why are you in such a hurry? நீ ஏன் இவ்வளோ அவசரப்படுற? அவசரத்தில் இருக்க. To do this, இதை பண்ணுறதுக்கு நீ ஏன் இவ்வளோ அவசரப்படுற? Why are you in such a hurry to do this? So next one, எதையுமே அவசர அவசரமாக பண்ணாத. எதையும் அவசர அவசரமாக பண்ணாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't do anything in a hurry. Don't do anything in a hurry. Don't do anything, எதுவும் பண்ணாத. In a hurry, அவசர அவசரமாக, அவசரத்தில் எதையும் அவசரமாக பண்ணாத. Don't do anything in a hurry. So next one, என் மூளையில் நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு. என் மூளையில் நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There are lot of things in my mind. There are lot of things in my mind. There are lot of things, நிறைய விஷயம் இருக்குது. In my mind, என்னோட மனசில், என்னோட மூளையில், என் மூளையில் நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு. There are lot of things in my mind. So next one, நீ எதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்க? நீ எதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்க? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What are you keep on thinking? What are you keep on thinking? What are you thinking அப்படின்னா என்ன யோசிச்சுட்ருக்க? What are you keep on thinking அப்படின்னா என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? What are you keep on thinking about? நீ எதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் நாள் முழுக்க இதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். நான் நாள் முழுக்க இதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was thinking about this for the whole day. I was thinking about this for the whole day. I was thinking அப்படின்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். About this, இதை பற்றி. For the whole day, ஒரு நாள் முழுக்க நான் இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். I was thinking about this for the whole day. So next one, நீ நேற்று இதை பற்றி யோசிச்சியா? நீ நேற்று நான் சொன்னல, அதை பற்றி நீ நேற்று யோசிச்சியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
Did you think about what I said? Did you think about what I said? Did you think? நீ யோசிச்சியா? About what I said. நான் சொன்னதை பற்றி நீ யோசிச்சியா? Did you think about what I said? So next one. இவன் எப்போதும் என்னை பற்றி தான் யோசிப்பான். இவன் எப்போதும் என்னை பற்றி தான் யோசிப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இப்படி பேசுகிறதுல எந்த தப்புமே இல்லை. இப்படி பேசுகிறதுல எந்த தப்புமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is no wrong in speaking like this. There is no wrong in speaking like this. There is no wrong. எந்த தப்புமே இல்லை. In speaking பேசுகிறதுல like this இது மாதிரி பேசுகிறதுல எந்த தப்புமே இல்லை. There is no wrong in speaking like this. So next one. இது சரியா தப்பான்னு என்னால் சொல்ல முடியாது. இது சரியா தப்பான்னு என்னால் சொல்ல முடியாது. அவங்க தான் முடிவு பண்ணணும். இது சரியா தப்பான்னு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't say whether it is right or wrong. I can't say whether it is right or wrong. I can't say என்னால் சொல்ல முடியாது. whether it is right or wrong இது சரியா தப்பான்னு என்னால் சொல்ல முடியாது. I can't say whether it is right or wrong. So next one. நீ பண்ணுற எல்லாமே சரியா? நீ பண்ணுற எல்லாமே சரியா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is everything you do right? Is everything you do right? Is everything you do right? அப்படின்னா நீ பண்ணுற எல்லாமே சரியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ பண்ணின எதுவுமே சரி கிடையாது. நீ பண்ணின எதுவுமே சரி கிடையாது. நீ பண்ணின எல்லாமே தப்பு. நீ பண்ணின எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Nothing you did is right. Nothing you did is right. Nothing you did is right அப்படின்னா நீ பண்ண எதுவுமே சரியில்லை. ஓகேவா? நீ பண்ணினதில் ஒன்று கூட சரியில்லை. Nothing you did is right. So next one. நான் எல்லாமே தப்பாக பண்ணிகிட்ருக்கேனா? நான் எல்லாமே தப்பாக தான் பண்ணிகிட்ருக்கேனா? நான் எதுவுமே சரியாக பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Am I doing everything wrong? Am I doing everything wrong? Am I doing நான் பண்ணிகிட்ருக்கேனா? everything wrong எல்லாமே தப்பா? நான் எல்லாமே தப்பாக பண்ணிகிட்ருக்கேனா? Am I doing everything wrong? So next one. நீ குழப்பமாக இருக்கும்போது எந்த முடிவையும் எடுக்காத. நீ குழப்பத்தில் இருக்கும்போது எந்த முடிவையும் எடுக்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't make any decisions when you are confused. Don't make any decision when you are confused. Don't make any decision அப்படின்னா எந்த முடிவையும் எடுக்காத. when you are confused நீ குழப்பத்தில் இருக்கும்போது எந்த முடிவையும் எடுக்காத. don't make any decision when you are confused. ஸோ இதுவே நீ குழப்பத்தில் இருக்கிறப்ப எப்போதும் முடிவெடுக்காத. ஸோ இதை எப்பயுமே பண்ணாத. நீ எப்பயுமே குழப்பத்தில் இருக்கும்போது முடிவெடுக்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? never make a decision when you are confused. never make a decision எந்த முடிவையும் எடுக்காத. when you are confused நீ குழப்பத்தில் இருக்கும்போது எந்த முடிவையும் எடுக்காத. never make a decision when you are confused. ஸோ இதுவே நீ கோபத்தில் எந்த முடிவையும் எடுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீ கோபத்தில் இருக்கும்போது எந்த முடிவையும் எடுக்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் கோபத்தில் தான் அந்த முடிவை எடுத்தேன். நான் வந்து நிதானமாக அதை நான் எடுக்கலை அந்த முடிவை. நான் கோபத்தில் தான் அந்த முடிவை எடுத்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I made the decision out of anger. I made that decision out of anger. I made that decision. நான் அந்த முடிவை எடுத்தேன். அவுட் ஆஃப் ஆங்கர் கோபத்தில். நான் அந்த முடிவை கோபத்தில் தான் எடுத்தேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் கோபத்தில் தான் அப்படி பேசினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I spoke like that out of anger. I spoke like that out of anger. I spoke அப்படின்னா நான் பேசினேன். லைக் தட் அது மாதிரி. அவுட் ஆஃப் ஆங்கர் கோபத்தில், நான் கோபத்தில் தான் அது மாதிரி பேசினேன். ஐ ஸ்போக் லைக் தட் அவுட் ஆஃப் ஆங்கர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் கோபத்தில் எல்லாமே சொல்லிட்டான். அவன் கோபத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He said everything out of anger. He said everything out of anger. He said everything. அவன் எல்லாமே சொல்லிட்டான். அவுட் ஆஃப் ஆங்கர் கோபத்தில், அவன் கோபத்தில் எல்லாமே சொல்லிட்டான். He said everything out of anger. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Even I was thinking the same. Even I was thinking the same. Even I was thinking. நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். The same அதே தான். நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். Even I was thinking the same. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை பற்றி தான் யோசிச்சிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை பற்றி தான் யோசிச்சிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I think we both are thinking about the same. I think we both are thinking about the same matter. Or I think we both are thinking about the same. ஓகேவா? I think நான் நினைக்கிறேன். We both are நம்ம ரெண்டு பேரும், we both are thinking நம்ம ரெண்டு பேரும் நினச்சிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். The same அதே தான், ஒரே விஷயத்தை தான். நம்ம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் நினச்சிட்ருக்கோம்னு நான் நினைக்கிறேன். I think we both are thinking about the same. நெக்ஸ்ட் ஒன், நம்ம பண்ணுறது சரின்னு எனக்கு தோணலை. நம்ம பண்ணுறது சரின்னு எனக்கு தோணலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't think what we are doing is right. I don't think what we are doing is right. I don't think நான் யோசிக்கலை, நான் நினைக்கலை. What we are doing நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அது சரின்னு, இஸ் ரைட் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது சரின்னு எனக்கு தோணலை. I don't think what we are doing is right. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ பண்ணுற எல்லாமே சரின்னு நினைக்காத. நீ பண்ணுற எல்லாமே சரின்னு நினைக்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't think everything you do is right. Don't think everything you do is right. Don't think நினைக்காத. Everything you do is right. நீ பண்ணுற எல்லாமே சரின்னு நினைக்காத. Don't think everything you do is right. நெக்ஸ்ட் ஒன், நான் இதுக்கு மேலே அவனை பார்க்க விரும்பலை. நான் இதுக்கப்புறம் அவனை பார்க்குறதுக்கு விரும்பலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to see him anymore. I don't want to see him anymore. I don't want to see him. நான் அவனை பார்க்குறதுக்கு விரும்பலை. anymore இதுக்கு மேலே, இதுக்கப்புறம், இதுக்கு மேலே நான் அவனை பார்க்க விரும்பலை. I don't want to see him anymore. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் இப்போ தான் இதை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். நாங்கள் இப்போ தான் இதை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். நீங்களும் வாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ தான் ஆரம்பித்தோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We just started doing this. We just started doing this. We just started நாங்கள் இப்போ தான் ஆரம்பித்தோம். doing this இதை பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ தான் இதை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். We just started doing this. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது மாதிரி நடந்துக்க வேண்டாம்னு அவன்கிட்ட சொல்லு. இது மாதிரி நடந்துக்க வேணாம்னு அவன்கிட்ட சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell him not to behave like this. Tell him not to behave like this. Tell him அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. Not to behave நடந்துக்க வேணான்னு, like this இது மாதிரி நடந்துக்க வேண்டாம்னு அவன்கிட்ட சொல்லு. Tell him not to behave like this. நெக்ஸ்ட் ஒன், அவனை உடனே அதை பண்ண சொல்லு. அவனை உடனே அதை பண்ண சொல்லு. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் நேற்று அவனை பார்த்தப்போ அவன் நிறைய விஷயம் சொன்னான்.
நான் நேற்று அவனை பார்த்தப்போ அவன் நிறைய விஷயம் சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He told me lot of things when I met him yesterday. He told me lot of things when I met him yesterday. He told me lot of things. அவன் என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னான். When I met him yesterday. நான் நேற்று அவனை பார்த்தப்போ அவன் என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னான். He told me lot of things when I met him yesterday. அவன் சொன்ன எல்லாமே நம்புகிற மாதிரியே இருந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything he said was believable. Everything he said அவன் சொன்ன எல்லாமே was believable. நம்புகிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ சொன்னதை அவன் ஞாபகம் வச்சிருக்க மாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He wouldn't remember what you said. அவன் ஞாபகம் வச்சிருக்க மாட்டான். வாட் யூ செட், நீ சொன்னதை. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.